ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் செஞ்ச நோம்பலான ஒரு லன்ச் மெனு தான். பருப்பு கறி, பொன்னாங்கானி சுண்டல், கருவாட்டு முளவானம். அதுலேயும் இந்த கருவாட்டு முளவானம் நான் எப்படியோ ஆக்க நினச்சேன், அது வேறொரு மாதிரி வந்துருச்சு. எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட்டாக நான் ஒரு கட்டு பொன்னாங்கானி எடுத்து அதை நல்லாவே க்ளீன் பண்ணி வச்சுக்கொண்டேன். இது மாதிரியெல்லாம் நேரத்தோடய செஞ்சு வச்சோம்னா எங்களுக்கு ஆக்குறதுக்கு லேசாகவே இருக்கும். இப்போ நான் இன்னொரு பவுலில் தண்ணி எடுத்திருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நாங்கள் பிச்சு வச்சிருக்கிறோம்னா பொன்னாங்கானி அதெல்லாம் போட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. ஏண்டா இதெல்லாம் எப்படியுமே மறந்தடிச்சு தான் உண்டாக்கியிருப்பாங்க. ஏன்னா அந்த மருந்துவல்ட இது போகிறதுக்காக தான் இப்படி உப்பு தண்ணியில் கொஞ்சம் நேரம் நாங்கள் வச்சு எடுத்தோம்னா அதில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் இல்லாமல் போய்த்துரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு கீரையை நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்த கீரையை ஒரு கிச்சன் டவல் இல்லாட்டி ஒரு காட்டன் ஷாலுக்கு மேலே போட்டு நல்லாவே தண்ணியை வார வச்சுருங்க. கழுவின உடனே நாங்கள் கீரையை அரிஞ்சோம்னா அது ஒரு மாதிரி குழி அரைக்கும், மற்றது கீரை நல்லாவே வெந்துடும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த சுண்டல் நல்ல உதிரியாக பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் இது மாதிரி வார வச்சுருங்க. இது இப்படியே இருக்கட்டும். அடுத்து நான் பருப்பு கறி ஆக்க போகிறேன். அதுக்கு அரைக்கப் அளவுக்கு பருப்பு எடுத்து கழுவினதுக்கு பிறகு நான் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துருந்தேன். இப்போ இதில் வெங்காயம், வெள்ளைப்பூடு, ரம்பை, கருவேப்பிலை, பச்சை கொச்சிக்காய், இதோட குருந்து பட்டை அதுவும் சேர்த்துருந்தேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்திருக்கிறேன். மிளகாய் தூள் தேவைன்னு சொன்னால் சேர்த்துக்கோங்க. உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற என்னமோ அது மாதிரி சேர்த்துக்குறையிலும். உப்பும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை அப்படியே வேக வச்சுருந்தேன். நாங்களாம் பருப்பு கறிக்கு சொல்கிறது தேசிய கறிண்டு. பான், ரொட்டி, இடியாப்பம் என்ன செஞ்சுருந்தாலுமே அதுக்கு என்ன கறி செய்கிறன்றக்குள்ள எங்களுக்கு ஃபஸ்ட்டாக நினைவுக்கு வர்றது பருப்பு கறி தான். அதே மாதிரி வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்க, நிறைய கறி வேணும், எப்படி சமாளிக்கிறன்றக்குள்ள நாங்கள் ஃபஸ்ட்டு ஆக்குறது பருப்பு கறி தான். பருப்பு கறி இருந்தால் எங்களுக்கு அது அப்படியே ஃபுல்ஃபில் ஆகிரும், சமாளிக்கலும்னு சொல்லி ஒரு நினைவும் வரும். பருப்பு வேவுறதுக்கு அந்த மண் சட்டி போதாதனால நான் இது மாதிரி ஒரு சட்டியில் போட்டு வேவு வச்சுட்டேன். அப்படியே எங்களால் எங்களோட கீரையில் தண்ணி எல்லாமே உணரி இருக்குது. இப்போ தான் நாங்கள் அரிஞ்சு கொருவோம். கீரை அரிகிறதுக்கு என்கிட்ட இது மாதிரி ஒரு சின்ன மிஷின் ஒன்று இருக்குது. இப்போ இதில் இந்த பிளேடை ஃபிட் பண்ணினதுக்கு பிறகு நாங்கள் பிச்சு வச்சிருக்கிற கீரை இருக்கேன்னா அது எல்லாத்தையுமே போட்டுக்குற வேணும். இதில் நல்லாவே சின்னதாக அரிஞ்சு வரும். கையால் அரிய இல்லாமல், ஆனால் கொஞ்சம் நேரம் தேவைன்னா இது மாதிரி செய்யக்கொள்ள டக்குண்டு அரிஞ்சு குறையிலும். இப்போ இது மாதிரி லிட்டால் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஒரு மோட்டர், இதை இது மாதிரி மேலே வச்சுட்டு மேலே இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணினோம்னா 2 நிமிஷத்தில் ஒரு கட்டு கீரையுமே அரிஞ்சு எடுத்துடையிலும். நல்லா சின்னதாக உதிரியாக இருக்கும். பாருங்கள் எப்படின்னு சொல்லி 2 நிமிஷத்துலேயே வேலை முடிஞ்சு இது மாதிரி செஞ்சுக்கோங்க. கையாலேயும் நான் அரிகிறதான், ஆனால் கொஞ்சம் பிஸியான நேரத்தில் இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கிடுவேன். அரிஞ்செடுத்த பொன்னாங்கானியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகுத்தூள் சேர்த்திருக்கிறேன். இதோடவே 2 பச்சை கொச்சிக்காவை சின்னதாக வெட்டி சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்திருக்கிறேன், தேங்காய் துருவை. இதோடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீரை, தேங்காய் எல்லாத்துலேயுமே உப்பு நல்லாவே படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உமா வாங்கியிருந்த கருவாடு இது தான். உமாவே இதை க்ளீன் பண்ணியும் தந்துட்டாங்க. இப்போ நான் இதை அப்படியே தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். காட்டிக்கும் தண்ணியில் இருக்கட்டும். அடுத்து கீரையை சுண்டுறதுக்கு ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் தான் எடுத்திருக்கிறேன், அது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இல்லைனா சின்ன வெங்காயம் சேர்த்து அது பொரிஞ்சதுக்கு போகிற ஒரு பல்லு வெள்ளைப்பூடை இடிச்சிட்டு சேர்த்திருக்கிறேன். இதோடவே 2 காஞ்ச கொச்சிக்காய், கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் சேர்த்து நல்லாவே வதக்கினதுக்கு போகிறோம். கீரை இருக்கேன்னா அதையுமே சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுட்டு மூடியால் மூடாமல் அடுப்பையும் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக விட்ருங்க. கீரையை நல்லா 100% வேக விடக்கூடாது. அப்படி செஞ்சால் அதில் இருக்கிற அந்த சத்தெல்லாம் இல்லாமல் போய்த்துரும். அதனால் ஒரு அளவுக்கு வேவுறதுக்கு இப்படியே விட்டுருங்க, மூடியாலே மூடிடவானா. அப்படி இங்கால பார்க்கல பருப்பு கறி நல்லாவே வெந்திருக்குது. இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இல்லைனா நல்லா திக்கான தேங்காய் பால் ஊற்றி கலந்ததுக்கு பிறகு அடுப்பையும் லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக கொதிக்க விட போகிறேன். அப்படியே இருக்கட்டும். மூடியால் மூடவும் தேவையில்ல, அடுப்பு லோ ஃப்ளேமில் தானே இருக்குது, அப்படியே கொதிச்சு கொண்டு இருக்கட்டும். அப்படியே இங்கால பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் தான் எடுத்திருக்கும். எங்களோட கீரை வெந்து ரெடியாக இருக்குது. இது மாதிரி நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கு பிறகு கீரை கொஞ்சம் லேசாக ஆறுனதுக்கு பிறகு இது மாதிரி தேசிக்காய் சாறு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த கீரையோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சமே கூட்டி கொடுக்கும். இது மாதிரி நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லாவே கலந்ததுக்கு பிறகு இதை மூடி அப்படியே எடுத்து வச்சுருங்க. எங்களோட கீரை சுண்டல் ரெடி.
அடுத்து பருப்பை தாளிச்சுக்கிறதுக்கு ஒரு தாச்சியில் தேங்காய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயினத்துக்கு பிறகு கடுகு சேர்த்து கடுகு வெடித்ததுக்கு பிறகு இல்லைனா சீரகம் சேர்த்திருக்கிறேன். இதோடவே வெங்காயம் கொண்ட சின்ன சின்னதாக வெட்டிட்டு சேர்த்திருக்கிறேன். சின்ன வெங்காயம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளைப்பூடு இடித்து சேர்த்துட்டு இதோடவே ரம்ப கருவேப்பிலையிலையும் சேர்த்துட்டு இதை நல்லாவே வறுத்துக்குற வேணும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வேணும். இதோடவே சில பேர் காஞ்ச கொச்சிக்காய் சேர்த்துக்குருவாங்க. சேர்க்கையிலும் நான் கட்டர் தூள் தான் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே வதக்கினதுக்கு பிறகு இதை அப்படியே பருப்பு கறியில் கொட்டிடுங்க. இந்த தாளிப்பை சேர்த்ததுக்கு பிறகு தான் கறிக்கு ஒரு நல்ல ஒரு கலர் ஃப்ளேவர் அதே மாதிரி தான் டேஸ்ட்டும் கிடைக்கும். இந்த தாளிப்பை சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு லேசாக கொதிச்சோன்னே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட்டான பருப்பு கறியும் ரெடி. பாருங்கள், பருப்பு கறிக்கு நல்ல ஒரு கலரும் கிடைச்சிருக்குது. டேஸ்டான பருப்பு கறி ரெடி. லாஸ்ட்டாக நான் சொன்னேன்னா கருவாட்டு கறி அது செய்கிறதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கை வெட்டி சேர்த்துட்டு இதோடவே பச்சை கொச்சிக்காய் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி இதை அப்படியே வேக வச்சுட்டேன். உம்மா இதை செய்கிறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று சொன்னாங்க. ஆனால் லேசாக அரிக்கட்டும் உண்டு நான் ஒரு மாதிரி செஞ்சுருந்தேன். ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, கொரக்காய், கருவேப்பிலை, சீரகம், முளகு இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கொண்டேன். உம்மா சொன்ன மெத்தட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நான் லேசாக அரிக்கட்டும் உண்டு தான் இது மாதிரி செஞ்சேன். டேஸ்ட் எல்லாமே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவுட்புட் தான் அந்த உம்மா சொன்ன மாதிரி வரலை. கருவாடு கொஞ்சம் கரைஞ்சி ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இதை நல்லாவே பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கொண்டேன். அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுட்டு நான் அதில் தேங்காய் ஊற்றிருந்தேன். எண்ணெய் சூடாயினத்துக்கு பிறகு அதில் கடுகு சேர்த்து கடுகு வெடித்ததுக்கு பிறகு அரைச்சி வச்சுருந்தேன்னா பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கொண்டேன். எண்ணெயில் இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு பிறகு நான் இதில் கொஞ்சமாக வெந்தயமும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை ஒரு மூடியால் மூடி அப்படியே வேக வச்சுட்டேன். அப்படியே இங்கால உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லாவே வெந்திருக்குது. இப்போ இதில் நான் கருவாடை போட்டுட்டேன். இது தான் நான் செஞ்ச பிள்ளை. இதில் கருவாடை போட்டனால இதுலேயும் கறியிலையும் வேவக்குள்ள கருவாடெல்லாம் கரைஞ்சிருச்சு. இதுதான் நான் செஞ்ச பிள்ளைன்ற விலையும் கொண்டேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை நான் அதை செய்யக்கூடாது. இப்போ இதையும் மூடி மறுவாலும் இதை அப்படியே மூடியால் மூடி வச்சுட்டேன். அப்படியே இங்கால அந்த மசாலா எல்லாமே நல்லா வெந்திருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கு பிறகு நான் இதில் மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் தனி மிளகாய் தூளும் மட்டும் சேர்த்திருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு பிறகு வேக வச்சிருக்கிறோம்னா கருவாடு, உருளைக்கிழங்கு அதையுமே சேர்த்து நல்லாவே கலந்துக்கோங்க. மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்த பிறகு தான் கறி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு கலர் ஒன்று கிடைச்சிருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு ஒரு மூடியால் மூடிட்டு அப்படியே வேக வச்சுருங்க. அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்செல்லாம் வரப்போக்குள்ள நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கருவாட்டு கறியில் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு ரெடியாக இருக்குது. இப்போ எங்களோட கருவாட்டு கறியும் ரெடி. இப்போ எங்களோட லன்ச் ரெடி. டேஸ்ட்டான கருவாட்டு கறி, பொன்னாங்கானி சுண்டல், பருப்பு கறி எல்லாமே ரெடியாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களோட நீங்கள் என்னெல்லாம் லஞ்சுக்கு ரெடி பண்ணுவீங்கன்றதை என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னமுமே மோட்டிவேட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோட உங்களோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.